நான் சொன்ன மாரி இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியா அப்படின்ற இல்லாம உலகத்துல இருக்க எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த கிப்லி ஆர்ட்ட யூஸ் பண்ணி அவங்களோட இமேஜ் யாரெல்லாம் தோணுதோ செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோஸ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இமேஜஸ் வந்து இத கன்வெர்ட் பண்ணி இந்த கிப்லி ஆர்ட்ல கன்வெர்ட் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணி நல்லா இருக்குல்ல இது அப்படின்ற மாரி ஒரு வைப்ல தான் எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, ஒரு பக்கம் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இத வந்து உருவாக்குன ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி வந்து அதோட சிஇஓ வந்து என்ன சொல்றாரு, சாம் ஆல்ட்மேன் வந்து மார்ச் 26 வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பர் இன்டெலிஜென்ஸை வந்து உருவாக்கும், கேன்சரை கியூர் பண்ணும் அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே 7.5 வருஷத்துக்கு அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. யாருமே அதை பத்தி கவலை கூட படல. அது ஆனா அடுத்த 2.5 வருஷத்துல வந்து எல்லாருமே எங்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏஐ வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட வாழ்க்கையை வந்து பாதிக்குது, அவனோட வேலையை வந்து பறிக்குது. நிறைய பேருக்கு வந்து ஏஐ வந்து உள்ள வந்தனால ஏகப்பட்ட பேருக்கு வேலை போயிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ தான் ஃபியூச்சர்னு சொல்லி ஏஐயால மனுஷனோட பாதிப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மனுஷனோட வேலையை வந்து அது பறிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் எழுந்து பார்த்தா என்னோட மெசேஜ் பாக்ஸ்ல நூத்துக்கணக்கான மெசேஜஸ், இந்த மாதிரி என்னோட இமேஜை வந்து நான் கிப்லி ஆர்ட்ல மாத்திட்டேன் பாத்தியா அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து போஸ்ட்லாம் போடும் போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு சாட் ஜிபிடியோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன்.